போட்டியின் மூலமாவோ பொறாமையின் மூலமாவோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு மந்திரிகத்தில் ஏதோ சாபம் ஏதோ வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பம் வந்து அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த பர்டிகுலர் பர்சனோ இல்லை அந்த குடும்பமோ எப்படி அதை கண்டுபிடிக்கலாம்? அது கண்டுபிடிக்க முடியுமா? நமக்கு ஏதாவது ஈஸியான மெத்தடுமா இது? நான் நிறைய வீடியோஸ்லாம் நான் இது குறிப்பிட்டிருக்கேன். ஆனாலும் திருப்பி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணுங்கிறதுக்காக குறிப்பிட்டு சொல்லுங்கம்மா. அவங்க வீட்டில் வந்து ஒரு பிளாக் மேஜிக்கால தான் ஒரு ஆற்றல் இருக்குது அப்படின்னா முதல்ல கடன், அவங்க செய்கிற பிஸ்னஸில் அடி விழும். ஓகே, பிஸ்னஸ் லாஸ் ஆகும். அப்புறம்தான் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஹெல்த் இஷ்யூஸ் வரும்போது அவன் கடனுக்கு போவான். ஓகே, அப்புறம் அதுலேருந்து மீண்டு வர மாட்டான். அப்புறம் வந்து அவங்க வீட்டில் யாராச்சும் துர்மரணம் அடையலாம். அது விபத்துகளாக இருந்தாலும் சரி, அட்டாக்காக இருந்தாலும் சரி, இல்லை சூசைடாக இருந்தாலும் சரி, இல்லை பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ டைவர்ஸ் ஆகலாம், விடோவாக இருக்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிறதுல யதார்த்தமாக மறக்கக்கூடிய சில விஷயம், இப்போ ஆக்சிடென்ட்ன்றது யதார்த்தம், ஆனால் அதுலேயும் இந்த மாதிரி தானே இதுக்குள்ளே அடங்கியிருக்கிறது தான் அங்கே நடக்கிறது. ஓகே, இப்போ இதுக்கெல்லாம் மணி இருக்குமா? நான் மணியெல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன், எனக்கு ஏதோ என் மூதாதையர்களோட சக்தி என்னை வழி நடத்திட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கும்னா யாராச்சும் ஒரு மனிதன் அவங்க வீட்டில் பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டிருப்பான், இல்லை அவங்க தலைமுறையில யாராச்சும் 2-3 பேர் கேன்சரால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஓ, இப்போ நான் என்ன நினைச்சேன், இதுக்கு மூலமா உடல் ரீதியா மன ரீதியா பாதிப்புன்னு இல்லை, உடல் ரீதியாகவும் எல்லா விதமான பாதிப்புமே ஏற்படும். இந்த சூனியங்களோ இல்லை இந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா எல்லா விதமான பாதிப்புகளும் ஏற்படும், உடல் ரீதியா மன ரீதியா எல்லாமே. ஆமா, இதுக்கு 2 காரணம் இருக்கு. இந்த மரணத்தை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு அவங்களுக்கு 2 விஷயம் இருக்கு. ஒன்று, நம்ம தாத்தா பாட்டி யாராச்சும், தாத்தாவாகட்டும் இல்லை வேற நம்மளை சார்ந்த ரத்த சம்பந்தமாகட்டும், மண்ணை ஏமாத்தி வாங்கியிருந்தா, பெண்ணை வாழ்க்கையில ஏமாத்திருந்தா, புரியுதுங்களா? ஒரு பெண்ணை நம்பிக்கை கொடுத்து ஏமாத்திருந்தா, இது 2 நிகழ்வுகள் 100% நடக்கும்.